இப்போ அட்வான்ஸ் வந்து 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மொத்த பிள்ளையர் எவ்வளவு ப்ரோ? 1 கோடி. நீ பார்த்த 1 கோடி. ஐயோ ஒரு சொல்றாங்க 1 கோடி. गाइस என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் செலக்ட் பண்ண வந்திருக்கோம். எவ்வளவு விநாயகர் இருக்குன்னு பாருங்க. இதுல நம்ம எந்த விநாயகர் செலக்ட் பண்றோம் அந்த விநாயகர் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க போயிட்டு விநாயகர் எல்லாத்தையும் பார்ப்போம். விநாயகர் பாருங்க गाइस, பெரிய பெரிய விநாயகர்ஸ்லாம் இருக்கு, பெரிய பெருசு. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. ஷோரூம் இது ஃபுல்லாமே விநாயகர் தான். பெரிய பெரிய விநாயகர் இருக்கு, டிசைனாக இருக்கு, பெருசும் இருக்கு. பாருங்க எவ்வளோ விநாயகர் இருக்குன்னு பாருங்க. எல்லா விநாயகரும் அப்படியே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் பெருசாக வைக்கலான்னு தான் பார்த்தோம், ஆனால் பெருசாக வைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்னதாக பிள்ளையரை வச்சுட்டு பெருசாக கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. வருஷம் பெருசாக வச்சு பெருசாக ஊர் உள்ள எடுத்துன்னு போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கரண்ட் ஒயர்லாம் கீழே இருக்கிறதுனால கரண்ட் ஒயர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. வண்டி போகிறதுக்கு பிள்ளையார் ஊருக்குள்ள வரத்துக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டர்பாக இருக்குது. அதனால் நாங்கள் சின்னதாகவே வச்சுட்டு இப்போ இதுவை செலப்ரேஷனை பெருசாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ சின்னது தான் வாங்க போகிறோம். எந்த விநாயகரை இப்போ செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. गाइस எல்லாரும் விநாயகர் செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர், இங்கே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர். நாங்கள் பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே புக்கிங்கில் தான் இருக்குது. நாங்கள் பெருசு பார்க்காம சின்னதாக தான் பார்க்க போகிறோம். இதை வாங்கலாம் பார்த்தா இது புக்கிங்கில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து புக்கிங்கில் இல்லை, அதனால் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது பார்க்க போகிறோம். இந்த பிளேயர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது கிரீடெல்லாம் வச்சுருக்காரு, தும்பிக்கையெல்லாம் இருக்குது. தும்பிக்கையில் வந்து லட்டு இல்லை, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. गाइस விநாயகர் வேணுன்னா இரும்பேட்டுக்கு வந்து விநாயகர் வாங்கிக்கோங்க. நிறைய விநாயகர் இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் விநாயகர் வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. गाइस நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன வச்சு செஞ்சுருக்காங்கன்ட்டு இப்போ காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்து பெரிய கத்தி ஒன்று வச்சுருக்காங்க. பேர் தும்பிகை பாருங்க, தும்பிகை காட்டுறாருங்க. தும்பிகை பாருங்க எவ்வளோ பெருசு. இப்போ தும்பிகை வந்து மடக்கி வச்சிருக்காரு அவரு. ரொம்ப நீட்டாக இருக்கும் இவரோட தும்பிகை மட்டும். அதனால பாருங்க இந்த கத்தியோட இது வந்து ஒரு ஆள் சைஸுக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெருசு. இங்கே உங்களுக்கு வாங்க அனுமான் வச்ச பிள்ளையாரை காட்டுறேன். இப்போ நான் அனுமார் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னாண்ட வந்து அன்னப்பறவை இருக்கும், இன்னாண்ட வந்து ஹனுமான் இருக்கும். அந்த மாதிரி பிள்ளையாரு இப்போ பார்க்க போறீங்க. இவ்வளோ பெருசாக எடுக்கலாம் தான் பார்த்தோம், ஆனால் அதனால் நாங்கள் சின்னதாகவே பார்த்துட்டு எடுக்க போகிறோம். இப்போது गाइस விநாயகர்லாம் சூப்பராகவே இருக்குது. கவர் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சூப்பராக கவர் போடலன்னா கவர் எடுத்துகிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா விநாயகரும் சூப்பராக இருக்குது. அந்த சைடில் ஒரு சின்ன விநாயகர் இருக்குது, குட்டி விநாயகர் இருக்குது. அது பக்கத்தில் வந்து சூப்பரான ஒரு விநாயகர் இருக்குது. அது நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். நரசிம்மர் வந்து பக்கத்துலேயே நின்று இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் உங்களை அது காட்டுறோம் வாங்க. இந்த பிள்ளையாரில் பாருங்கள், இது சின்ன விநாயகர். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நந்தி மேலே உட்காந்துருக்காரு. நந்தியா? ஆமாம், எலின்னு பார்த்தேன், ஆனால் மூசகர் இல்லை. இவர் நந்தி மேலே சின்னதாக. ஆனால் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நரசிம்மர் கூட இவர் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டிசைன்லாம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. அப்படி வேறு எங்கன்னா கிடச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கத்து மேலே உட்காந்துருக்காரு பாருங்கள். அத்த விநாயகர் சிங்கத்து மேலே உட்காந்துருக்காரு. சூப்பராக இருக்குது. பெரிய விநாயகர் இவர். என்னாண்ட பார்த்தீங்கன்னா மயில், என்னாண்ட சிங்கம். இந்த குடோனில் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பெரிய விநாயகராக இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். எந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காட்டுறோங்க. இந்த ரூமில் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அது. ஆனால் அது புக்கிங் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், என்னன்னு பாருங்க. ஆனால் அதுலேயும் பெருசு இந்த விநாயகர் மட்டும்தான். இந்த விநாயகர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இது வந்து புக்கிங்கில் இருக்குது. சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி இன்னாண்ட இருக்குது. இன்னாண்ட பார்த்தீங்கன்னா இது யாருன்னு தெரில. இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 6 கைகளோட மேலே தலையில் பாம்போட கீழே பாம்பு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியும் சூப்பராகவே இருக்குது. ஆனால் இதை வந்து புக் பண்ணிட்டாங்க யாரோ, அதனால இது நாங்கள் வாங்க மாட்டோம். செய்யூர்லேருந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப பெரிய விநாயகர். சரி வாங்க.
எவ்வளோ செலக்ட் பண்ணிருக்கீங்க? 1000 ரூபாடாப்பா. இப்போ அட்வான்ஸ் வந்து 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மொத்த பிள்ளையர் எவ்வளோ ப்ரோ? 1 கோடி. 1 கோடிப்ப. நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடிப்ப. ஐயோ ஒரு சொல்லுங்க 1 கோடி 5000 ரூபாய் மொத்தம் 6 ரூபாய். சொல்லுங்க ப்ரோ எவ்வளோ ப்ரோ? 5000 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் பாய்.